பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வரின் நினைவகற்றாது. இன்று பாரத நாட்டின் அருமையான நாள், சிறந்ததொரு விடியல். பொழுது புலர்ந்தது யாம் செய்த தவத்தால் என்ற மாதிரி நம் அந்நியரிடமிருந்து 1947 விடுதலை பெற்ற திருநாள். இத்திருநாளில் இங்கு கூடியிருக்கும் அன்பு ஆசிரியர் பெருமக்கள், அருமை மாணவ செல்வங்கள், அலுவலக பணியாளர்கள், பெற்றோர்கள் அனைவரையும் வருக வருக நான் வரவேற்கிறேன். மேலும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு சிறப்பு இருக்கு, ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. பார்த்தோம், லத்தீன் அப்படின்னு சொன்னா அது சட்டத்தின் மொழின்னு சொல்லுவாங்க. பிரெஞ்சு அப்படின்னு சொன்னா காதலின் மொழின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலம் சரி நம்ம ரொம்ப எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கோம் இல்லையா, அது வியாபார மொழி தான். ஆங்கிலம் என்பது வியாபார மொழி. ஆனால் அனைத்துக்குமான மொழிகள் கொண்ட ஒரு நாடு எது அப்படின்னு சொன்னா தமிழ் மற்றும் நம்ம இந்திய நாடு தான். புரியுதா? தமிழ்ல இல்லாதது எதுவுமே இல்லை. இங்கு காதலும் கொட்டி கிடக்கிறது, வீரம் அதை விட அதிகமாக கொட்டி கிடக்கிறது. சிரிக்கிறதுல ஒண்ணுமே இல்லை. வீட்டுல காதல் அப்படின்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அது அன்பு தான், வேற ஒண்ணுமே இல்லை. அன்பின் வெளிப்பாடு பல நிலைகள்ல வெளிப்படுது. அந்த குடும்பத்துல அன்பு இல்லைன்னா எப்படிடா இருக்கும்? குடும்பமா இருக்குமா? நல்லா யோசனை பண்ணிப்பாரு. அப்ப பாரத நாடு பார்க்கெல்லாம் திலகமாக திகழக்கூடியது சொல்லுவாங்க. இந்த பாரத நாட்டுல பிறந்ததே நம்மளோட புண்ணியம். சில கோயில்களுக்கெல்லாம் போனோம்னா அந்த திருவண்ணாமலைய நினைச்சாலே முக்தின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாரத நாட்டில் பிறக்கணும்னா நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். உண்மையிலே அமெரிக்கான்னு சொல்றாங்க, அதை விட இந்த பாரத நாட்டில் பிறந்ததற்கு நாம் அனைவரும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அத்தகைய புண்ணிய பூமி, ஆன்மீகத்தின் விளைநிலம் இது, வீரத்தின் விளைநிலம். இப்ப ஆரம்பிச்சது இல்ல, நம்மளுக்கு சுதந்திரம் 1947 கிடைச்சது. ஆனா இதுக்கு முன்னாடி முகலாயர்கள் வந்தாங்க இல்லையா, அப்பயே நம்ம நாடு கொஞ்சம் கொஞ்சமா பிற மன்னர்களிடம் அடிமைப்பட கிடந்தது. அப்ப அந்த முகலாய மன்னர்களிடம் பிருத்திவிராஜ் சௌஹான் அப்படின்ற ஒரு மன்னன், பிருத்திவிராஜ், சம்யுக்தா பிருத்திவிராஜ் அப்படின்றது ஒரு சிறந்த ஒரு மன்னரோட வாழ்க்கை வரலாறு இருக்கும். அந்த பிருத்திவிராஜ் சௌஹான் என்ன பண்ணாரு, போர்ல வந்த மன்னர் தோற்றுட்டாரு, ஒருத்தர் மட்டும்தான் இருக்காருன்னு அவரை விட்டுட்டார், மன்னிச்சு விட்டார். திருப்பியும் அதே மன்னன் என்ன செய்யறான், நம்மளோட எதிரி மன்னன் திருப்பி இவரை சிறைப்பிடித்து, தந்திரத்தாலும் வஞ்சகத்தாலும் சிறைப்பிடித்து போர்ல இவரை கைது பண்றாரு. கைது பண்ணி நிக்கிறப்ப கூட சொல்றாரு, ஒரு சிங்க கூண்டுக்குள்ள சிங்கத்தை வெற்றி கொள்கிறார். அவரோட கண்ணை ரெண்டையும் எடுத்துடுறாங்க. ஆனா சத்தத்தை மட்டும் வச்சே வாழ்வீச்சு பண்றாரு. அவ்வளவு சிறந்த வீரத்தில் சிறந்த நாடு, வீரத்திலும் தீரத்திலும் புகழ் நாடு, சிறந்த நாடு இது. அத்தகைய சிறந்த நாடு இந்த நாள்ல முதல் விடுதலை போர் அப்படின்னு சொல்லக்கூடிய 1857 சார், 1857 வேலூர்ல நடக்குது. 1806 சிப்பாய் கழகம்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்காரவங்க. ஆனால் அது சிப்பாய் கழகம் இல்ல, முதல் இந்திய சுதந்திர போராட்டம் தொடங்குது. அந்த மாதிரி அந்த வீரர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா போராடுறாங்க. நம்மளோட நாட்டுல பல மக்களுக்காக முதல் போராட்டம் நடந்த இடம் நம்ம தமிழ்நாட்டின் வேலூர் என்பதை நாம் பெருமிதம் கொள்வோம். நம்ம வரலாறு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா விடுதலை வீரர்கள் சொன்னா யாரோட ஞாபகம் வருது? காந்தியடிகள், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், திலகர் அப்படிலாம் தான் ஞாபகத்துல வருது. ஆனா இங்க இந்த மண்ணுல, நம்ம தமிழக மண்ணுல நம்ம நினைச்சு பார்க்க வேண்டிய வீரர்கள் பலர் இருக்காங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் பார்த்திருக்கீங்களா? வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள் தெரியுமா? ஜான்சி ராணிக்கு நிகரானவர், அவரையும் விட அருமையானவர் நம் மதுரை மண்ணின் மைந்தன், நம் மண்ணின் மைந்தன் யார் அப்படின்னு சொன்னா பெண் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா வேலு நாச்சியார். வேலு நாச்சியார் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அவ்வளவு அருமையாக திப்பு சுல்தானின் உதவியோடு நிறைய போராட்ட களங்களை சந்தித்தவர். அதன் நினைவாக தான் நம்ம திண்டுக்கலுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய மலைக்கோட்டை இருக்கு இல்லையா, அங்க அது ஒரு பாதுகாப்பு வரலாற்று இடமாக அது கருதப்படுகிறது. நிறைய பேர் தங்களோட வாழ்க்கை இழந்தார்கள். வீரபாண்டிய கட்டபொம்மன்ல வரி கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி முதல்ல எதிர்த்து நின்றார். அதே மாதிரி மருது சகோதரர்களும் சரி, நிறைய சிவகங்கை சீமை, எல்லாமே நம்ம பக்கத்து ஊர் தான் சிவகங்கை சீமை. இதை விட பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வாவு சிதம்பரம் பிள்ளை தெரியுமா? ஒரு சிறந்த வழக்கறிஞர், கோடியா பொருள், அந்த காலத்திலே பொருள் ஈட்டினவர். ஆனா அவர் என்ன செஞ்சாரு, இந்த அந்நியன் எதனால, நம்ம எப்படி வந்தா அந்நியன் சொன்னாங்களே, டீச்சர் சொன்னாங்களே, அந்நியன் முதல்ல எதுக்காக வந்தான்?
கிழக்கிந்திய கம்பெனின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் கம்பெனி வருது. எதுக்கு வருது? வியாபாரம் செய்வதற்காக கோழிக்கோட்ல தான் வந்து இறங்குறாங்க. கோழிக்கோடு தானே சார்? கோழிக்கோட்ல முதல்ல வந்து இறங்குறாங்க. நம்ம கேரளா சைடு வந்து இறங்குனவங்கள அந்த வியாபாரத்துல தான் அழிக்க முடியும், வியாபாரத்துல தான் அவனை இறக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முதலாக சுதேசி கப்பல் ஒண்ண விடுறதுக்கு ஏற்பாடு செய்யறார். தூத்துக்குடியில சைக்கிள் வாங்குறது ஈஸி, ஸ்கூட்டர் வாங்குறது ஈஸி, கார் வாங்குறது ஈஸி. ஆனா கப்பல் வாங்குறதுங்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இருக்கிறதுல விலை உயர்ந்த ஒரு வாகனம் எதுன்னு சொன்னா கப்பல். அது கப்பல்னா நீ நினைக்கிற மாதிரி போட் இல்லை. ஒரு போட்டு எத்தனையோ கோடிக்கணக்கில் ஆகுமா? ஒரு சின்ன போட் இருக்குல்ல, நம்ம உட்காந்துட்டு சும்மா அந்த படகு தள்ளுறது இல்லாட்டி மோட்ரு போட்டு ரொம்ப விலை அதிகம், கோடிக்கணக்கில் போகுது. அப்ப கப்பல்லாம் எத்தனை கோடி இருக்கும்? அந்த கப்பல் என்னப்பா வேணும்? என்னடா ஏதாவது வேணுமாடா? என்ன வேணியா? தூரல் விழுது அந்த முடிச்சனே. அப்ப சுதேசி கப்பலை தொடங்கி கொஞ்ச நேரம் நம்மளுக்காக செந்நீரை சிந்தி விடுதலை வாங்கி தந்தாங்க. அவங்களுக்காக கொஞ்சம் இந்த நன்னீரை நம்ம வாங்கிக்க முடியாதா? மழை நீர் என்பது மகிழ்வின் வெளிப்பாடு, வானம் தந்த கொடை நம்மளுக்கு. அதனால கொஞ்ச நேரம் தூரத்துலையும் நம்ம பொறுத்துக்கலாம். நம்மளுக்காக எவ்வளவோ பொறுத்துக்கிட்டாங்க நம்ம விடுதலை தலைவர்கள். கொஞ்ச நேரம் தூரில் பொறுத்துக்கிட்டதுனால ஒன்றும் இல்லை. சரிப்பா. அப்ப அந்த மாதிரி நேரத்துல சுதேசி கப்பலை நிறுவி அவங்களோட வியாபாரத்துல நம்ம முன்னுக்கு வந்தோடனே ஆங்கிலேயர்கள் வாவு சிதம்பரம் பிள்ளைய அவ்வளோ பெரிய பணக்காரர், பெரிய செல்வந்தர்ப்பா, அவரை போட்டு ஜெயில அடைக்கிறாங்க. ஜெயில அடைச்சதோட விட்டாங்களா? என்ன செஞ்சாங்க? மாடு மாதிரி செக் இருக்குல்லையா, செக்ல மாட்டை கட்டி தானே ஆட்டுவாங்க, மாடு மாதிரி அவரை ஆட்ட வச்சாங்க. அவ்வளோ படிச்சவர் அவரு, வழக்கறிஞர் தொழிலில் பேரும் புகழும் பெற்றவர். அவர் அப்படி சொன்னாங்க. இதை விட சுப்பிரமணிய சிவான் நம்ம வத்தலகுண்டு பக்கத்துல இருக்கிற ஊர்ல பிறந்தவர் சுப்பிரமணிய சிவா. அவரோட பேருங்க, அவரோட வம்சாவளினா நம்ம திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்காங்க, ஆரம் காலனியில. அப்படின்னு பரவாயில்லையா, கொஞ்சம் மழை இருக்கட்டியா, நான் கூட மலையில வந்து நிக்கிறேயா, நீ மட்டும் மலையில நினைய வேண்டாம், நானும் வரேன் உங்களோட. எல்லாம் இந்த அம்மா மட்டும் மேல நின்றுட்டு நம்மள சொல்றாங்க அப்படின்னு நீங்க நினைக்கூடாது இல்லையா? சரி. அப்ப இந்த மாதிரி நிறைய பேர் உழைச்சிருக்காங்க. நான் இதை நான் நேற்று இந்த மாதிரி வரலாற்றில் வரக்கூடிய நிகழ்வுகளை மட்டும் பார்த்தேன். இதுக்கடுத்து சயின்ஸ், நேற்று நம்மளுக்கு ஒரு கனவு ஆசிரியர்னு ஒரு புக் வந்திருந்தது. அதில் பார்த்தோம்னா அறிவியல் அறிஞர்களும் ரொம்ப இதுக்காக சுதந்திரத்துக்காக நிறைய பாடுபட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அறிவியல் அறிஞர்களுக்கு அவங்களும் இவங்களை விட, அதாவது ஆங்கிலேயர்களை விட அதிகமாக படித்த அறிவியல் அறிஞர்கள்லாம் நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க. ஆனால் என்ன செய்வாங்களாமா, அவங்களுக்கு நிகரான பணத்தை கொடுக்க மாட்டாங்களாமா. இப்போ சம்பளம் வாங்கினா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தானே. ஒரு சித்தாள் அப்படின்னு சொன்னால் சித்தாளுங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கொடுத்தா வாங்கிக்குவோமா? ஒருத்தவங்களுக்கு கூட ஒருத்தவங்களுக்கு குறைச்சி கொடுத்தா சண்டை போடுவாங்களா, போட மாட்டாங்களா? போடுவாங்க. அந்த மாதிரி நிறைய இன்னல்கள் கொடுத்தாங்க. போர்டு எழுதி வச்சிருக்காங்களாமா, இந்தியர்களுக்கும் நாய்களுக்கும் அனுமதி இல்லை அப்படின்னு. எங்க எழுதி வச்சிருக்காங்களாமா? அறிவியல் கழகத்துல எழுதி வச்சிருக்காங்களா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாய்களை விட கீழே நம்மளை நினைச்சிருக்காங்க. அதுவும் யார? அறிவியல் அறிஞர்களை நினைச்சிருக்காங்க. அப்ப எவ்வளவு கொடுமையான விஷயம். இந்தியாவின் முதல் நோபல் பரிசு பெற்ற தமிழகத்திற்கு சிறப்பு செய்த விஞ்ஞானி யார் தெரியுமா? விப்ஜிஆர்னா ஞாபகத்தில் வரணுமே அவர் பேரு, சர் சி வி ராமன். வெரி குட், கிளாப் பண்ணுங்க அவனுக்கு. அவர் முதல் நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி. அப்ப அந்த நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானிக்கு இந்த நிலை தான். இதையெல்லாம் எதிர்த்து அவங்களும் போராடினாங்க. அதுக்கடுத்து நம்ம ஆளுங்க சும்மா வருவாங்களா? அவன் எப்ப இந்தியனுக்கும் நாய்களுக்கும் இடம்லேன்னு போட்ட உடனே இவங்க ஒரு போர்டு போடுறாங்க, ஆங்கிலேயனுக்கு உள்ளே நுழைய அனுமதி இல்லை அப்படின்னு சொன்னா, அப்ப அவன் நாய் கூட உள்ள நுழையலாமா? அப்ப ஆங்கிலேயன் நாயை விட கீழானவன் அப்படின்றது போட்டிருக்காங்க. அப்ப இந்த மாதிரி பலவிதமா உழைச்சு கிடைச்ச சுதந்திரம் தான். எவன்தான் மனிதன் ஒரு பாடல் வரும்ல, மனிதன் மனிதன் சொல்ல அந்த பாடலும், பிறருக்காக செந்நீரையும் தனக்காக கண்ணீரையும் சிந்தன் எவனோ அவனே மனிதன் அப்படின்ற மாதிரி நம் நாட்டுக்கு உழைத்த பலர் என்ன செஞ்சிருக்காங்க, தங்களோட உடல், பொருள், ஆவி, செல்வம், குடும்பம் நிறைய தியாகம் பண்ணி தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைகள் இருக்கப்போ கூட இவ்வளவு வசதி வாய்ப்புகள் இல்லைப்பா. நிறைய பிள்ளைங்க பசங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒட்டு போட்ட ட்ரௌசர்ல என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா கரெக்டா அந்த பின்பக்கம் மட்டும்தான் கிழிஞ்சிருக்கும். அந்த பின்பக்கத்தை
தச்சு சதுரமா ஒரு துணியை வச்சு தச்சு. உங்களுக்குலாம் ஞாபகத்துல இருக்கா சார்? என்ன சொல்லுவாங்க? போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டெல்லாம் கஷ்டப்பட்டு கிழிந்த துணியை தச்சு போட்டோம். இன்னைக்கு யாராவது போட்டிருக்கோமா? நினைச்சு பாரு. இன்னைக்கு யாராவது அதாவது தையல் விட்டு போயிருந்தா தையல் போடுறோம். கிழிஞ்ச துணியை போட்டுக்கிட்டு எங்கனாச்சும் நம்ம போறோமா? யோசனை பண்ணிப்பாரு. அப்ப முன்னேறி கொண்டுதானே அர்த்தம். அன்னைக்கெல்லாம் ரேஷன் அரிசியில தான் சாப்பாடு சமைப்போம். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பொன்னி அரிசியிலேயே சிறந்த பொன்னி தான் நம்ம உள்ள தொண்டையில இறங்குது இல்லையா? அது ராஜபோகம் பொன்னி தான் உள்ள இறங்குது. நார்மல் பொன்னி கூட இறங்க மாட்டேங்குது. அது இப்ப சீரக சம்பாவும் பாஸ்மதி அரிசியும் தான் ரொம்ப பிடித்த அரிசி. ஏன்னா கிலோ அதுதான் 200 ரூபாயில விற்கிது. அந்த அரிசி தான் உள்ள. ஒரு சீரக சம்பானா என்னன்னு தெரியுமா? பிரியாணி அரிசி. அது தொட்டு பார்த்தாலே அப்படியே பிரியாணி வாசனையா இருக்கு. அதான் சீரக சம்பான்னு சொல்லு. நம்ம நாட்டோடது, நம்ம தமிழகத்தின் அரிசி. இது பாஸ்மதிங்கிறது வடநாட்டு அரிசி. நீல நிலமா இருக்கும் இல்லையா? பிரியாணி எல்லாம் போடுறாங்களே, அந்த அரிசி தான் உள்ள இருக்கு. முதல்ல பிரியாணிங்கிறது வருஷத்துக்கு ஒரு நாள் தான் நாங்கெல்லாம் பார்த்துருக்கோம். இப்ப வாரமான வீட்டுல ஞாயிற்றுக்கிழமை செஞ்சிருக்காங்க. அப்ப முன்னை விட நாடு பொருளாதாரத்துல முன்னேறி இருக்கா இல்லையா? படிச்சவங்க மட்டும்தான், அதாவது நல்ல பெரிய குடும்பத்துல இருக்கவங்க தான் ஸ்கூல்ல போவாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் கல்வி கற்கக்கூடிய வாய்ப்பு எல்லாத்துக்கும் கிடைச்சிருக்கா? ஜாதி மதம் இனம் எல்லாமே கடந்து வாய்ப்புகளுக்கு முதலிடம் கொடுக்கின்ற இடம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு பாரதம். எல்லாம் பலர் நம்ம நாட்டுக்காக உழைத்து பெற்ற சுதந்திரத்தின் பலனை நம்ம இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கோம். நாம அனுபவிக்கிற எல்லாருமே ஒரே ஒரு விஷயத்தை மேற்கொள்ளணும். நீ ஒன்றும் ரத்தத்தை சிந்த வேண்டாம், உங்க வீட்டு வாசலையெல்லாம் எடுத்து நாட்டுக்கு கொடுக்க வேண்டாம். தனி மனித ஒழுக்கம். என்னது தனி மனித ஒழுக்கம்னா நான் ஒழுக்கமானவனா இருப்பேன். நேற்று ஒரு திருக்குறள் படிச்சோம் இல்லையா? தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சொல்லும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுலையும் நான் ஸ்கூலுக்கு கரெக்டா வருவேன், நான் யூனிஃபார்ம் போட்டு வருவேன், நான் ஹேர் கட் நல்லா பண்ணியிருப்பேன், நான் வீட்டு பாடம் நெதமும் எழுதுவேன், டீச்சர் சொல்றதை நல்லா கேட்பேன் அப்படின்றது எல்லாமே தனி மனித ஒழுக்கத்துல வருது. எவன் ஒருவன் தனி மனித ஒழுக்கத்தை பின்பற்றுகின்றானோ அவன் தான் வாழ்க்கையில் முன்னேறும். பூமி சுத்தி வருது. எத்தனை டிகிரி ஆச்சுல? 23 டிகிரில சுத்தி வருது. நம்ம யாரை சுத்துறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வெற்றி பெற்றவர்களை சுத்தி தான் நம்ம வரோம். யாரு வெற்றி பெற்றார்களோ, வெற்றி உலகில் இருக்காங்களோ அவங்கள சுத்தி வரும். வெற்றி எப்படி கிடைக்குது? உழைப்புனாலும் முயற்சியினாலும் கிடைக்குது. அதனால் வெற்றியை சுற்றி வருவோம். நம்மை சுற்றி இந்த உலக நாளை சுற்றட்டும். அப்ப நம்ம எதை மேற்கொள்ள வேண்டும்? உழைப்பையும் முயற்சியும் நம் இரு கண்களாக மேற்கொள்ள வேண்டும். தாரா பாரதியோட ஒரு லைன் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் எனக்கு பிடிச்ச வார்த்தைகள்லாம் எழுதி வச்சிருக்கேன். எப்பயுமே என் மனசுல இருக்கும். வெறுங்கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் 10 மூலதனம். வெறுங்கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் 10 மூலதனம். ஞாபகத்தில் வச்சுக்க. கடவுள் நம்மளுக்கு நல்ல உடல்நிலையை கொடுத்துருக்காரு. அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அந்த மானிடராய் பிறந்தாலும் எந்த விதமான குறைபாடுகளும் நம்ம நல்ல கடவுள் படைச்சிருக்காரு. அந்த கடவுளுக்கு மிக்க நன்றி. இந்த மாதிரி நேரத்துல நம்ம தனி மனித ஒழுக்கத்தை மேற்கொண்டு என்ன செய்யலாம்? உழைப்பையும் முயற்சியும் நம்ம கண்களாக கொண்டு நம்ம நாட்டுக்கும் வீட்டுக்கும் பாடுபட்டு இவன் தான் மனிதன் என்ற பெயரை நாம் எல்லாத்துக்கும் வாங்கி கொடுக்கலாம். பெற்ற தாய் தான் பெற்றெடுத்த ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு சொல்ற மாதிரி நீங்க என்ன செய்யணும்? உங்க அம்மா அப்பாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும். புரியுதா? நாட்டுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும். நாடு உனக்கு என்ன செய்ததுன்னு நினைக்காத, நாட்டுக்காக நாம் என்ன செய்தோம் என்பதை சற்று நினை. அங்க இந்த நேரத்துல நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, அப்படியே அந்த இதுவரையிலும் நம்மளுக்கு நிறைய வரலாற்றில் பதித்த பெயர்களும் இருக்கு. இன்னைக்கு நம்ம நாட்டுக்காக அப்படியே அங்க மழையிலையும் பனியிலையும் கொட்டும் மழையில அப்படியே வெயில்ல அடிக்கிற வெயில்ல நம்மளுக்காக நாடு காக்கும் எல்லை வீரர்கள் தான் இருக்காங்க. அவங்களையெல்லாம் மனசார நினைக்கலாம். அவங்களுக்கு ஒரு சல்யூட் கொடுக்கலாமா? நம்ம நாட்டுக்காக உழைத்த வீரர்களுக்கு ஒரு சல்யூட் கொடுக்கலாமா? சல்யூட். நம் நாட்டுக்காக உழைக்கும் அனைத்து வீரர்களுக்கும், தன் வாழ்வை அர்ப்பணிக்கும் அனைத்து எல்லை ராணுவ வீரர்களுக்கும் வணக்கம். சொல்லு வந்தே மாதரம். சொல்லு வந்தே மாதரம். வந்தே மாதரம்னா என்ன அர்த்தம் தெரியலையா? தாய் நாட்டை வணங்குவோம். மாதரம் அப்படின்றது தாய் நாட்டு. வந்தே அப்படின்னு சொன்னா வணக்கம்னு அர்த்தம். தாய் நாட்டை வணங்குவோம். இந்த நேரத்துல தாய் மண்ணே
வணக்கம் சொல்லி ஒரு பாட்டு கூட இருக்கு இல்லையா, அந்த தாய் நாட்டை எல்லாரும் வணங்கலாமா? நம்ம நாடு, நமக்காக உழைச்ச, நம்மளுக்காக நிறைய செஞ்சுட்டு இருக்க நாடு. இந்த நாட்டுக்காக நாம் நல்ல பேர் வாங்கி கொடுக்கலாம். நீ வேற எதையுமே செய்ய வேண்டாம், நல்ல பேரை மட்டும் அம்மா அப்பாவுக்கு வாங்கி கொடு, நீ நல்ல பையனா இரு. தன்னஞ்செறிவது பொய்ய இருக்க ஞாபகத்தில் வச்சுக்க. உழைப்பு முயற்சி உன்னை முன்னேற்றம், உழைத்து முன்னேறு. அதனால நம்ம நாட்டுக்கு சிறந்த பேர் எடுத்து கொடுக்கலாம். இந்த விடுதலை திருநாளில் நமக்காக உழைத்த அத்தனை தலைவர்களுக்கும், எல்லை காவல் வீரர்களுக்கும், நம்மளோட எல்லை காவல் வீரர்கள் மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டுக்காக, நம்ம வீட்டுக்காக இங்கே இருக்கக்கூடிய காவலர்கள், போலீஸ்காரங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு, மருத்துவ பணியாளர்கள், மருத்துவர்களுக்கு, எல்லாத்துக்குமே, நம்ம டீச்சர்ஸ்க்கு கல்வி இருந்தால் தான் நாடு முன்னேறும். அதனால டீச்சர்ஸ்க்கு, நம்ம நாட்டுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய, அதாவது நாடு சுத்தமாக இருக்கிறது பாடுபடக்கூடிய சுகாதார பணியாளர்களுக்கு, எல்லாரும் நாட்டுக்கு ஒவ்வொரு விதத்தில் அர்ப்பணிப்பு செஞ்சுட்டு இருக்காங்க. அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நம்ம வணங்குவோம், வாழ்த்துவோம். நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.